அனைவருக்கும் வணக்கம். யூடேஸ் ப்ளஸில் டீச்சர் மாடலில் லாகின் பண்ணி எப்படி டீச்சர்ஸ் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு ஆதார் அப்டேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ யூடேஸ் ப்ளஸில் டீச்சர்ஸ் மாடல்ஸில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் உங்களுடைய ஸ்கூலோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்ஸாவை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் டீச்சிங் நான் டீச்சிங் இந்த ஆப்ஷனுக்கு கோ கொடுங்க. கோ கொடுத்ததும் நமக்கு இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இதில் நான் இன்னும் மார்க் கம்ப்ளீட் இன்னும் நான் கொடுக்கல. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டாஃபோட எண்ணிக்கை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நமக்கு எல்லா ஸ்டாஃபோட நேமும் ஷோ ஆகும். இதில் ஒரு ஸ்டாஃபுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வெரிஃபிகேஷன் அண்டர் த ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இது நம்மளே ஆதார் அப்டேஷன் பண்ணிக்க முடியும். அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போது அவங்களுக்கு நேராக உள்ள இந்த ஜெண்டர் ப்ரொஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆதாரோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ண முடியாத அளவுக்கு அது ஹோல்ட் ஆகிருக்கும். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஆதார் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்டேட் பண்ணணுமான்னு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணதும் இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதார் நம்பர் நமக்கு டெலிட் ஆகிடும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது அவங்களோட சரியான ஆதார் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் கேட்டிருக்கோம். அவங்களுடைய நேமையும் நீங்கள் டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு நேமை பொறுத்த வரைக்கும் ஆதாரில் எப்படி நேம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே நேமை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணால் தான் அது எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் ஆதாரில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வெரிஃபை பண்ண முடியும். அப்படி ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆதாரை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ப்ராசஸை மேற்கொள்ளுங்கள். இப்போது ஆதார் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அப்டேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுது. அதன் பிறகு நம்ம செய்ய வேண்டிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யாருக்கு இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணமோ ஆதாரோட டீட்டெயில்ஸு அவங்களுக்கு இது போல் வெரிஃபை ஆதார் ஃப்ரம் யூடே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே ஆதார் வெரிஃபை ஆகி இந்த பிளேஸில் உங்களுக்கு க்ரீன் கலரில் இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படி ஒருவேளை ஆதாரில் டேட் ஆஃப் பர்த்தோ அது நேமோ நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ப்ரொஃபைலில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் எரர் மெசேஜ் காமிக்கும். ஸோ உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.